சில விஷயங்கள் நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆனா ஒரு இரவு நடந்த சம்பவம் நம்ம நம்பிக்கையே மாற்றிடும். இது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த உண்மை சம்பவம்னு சொல்லப்படுற கதை. லேட் நைட் லைப்ரரி, வெறிச்சோடிய ரோடு மற்றும் இறந்த பிறகும் தன் மகளை தேடி அலைஞ்ச ஒரு அம்மா. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டோரியை கேளுங்க. ஏன்னா இந்த கதைக்கு பிறகு நீங்க இரவில் தனியா நடக்க பயப்படலாம். என் பேர் பிரியா. நான் கோஸ்ட், ஸ்பிரிட் இதெல்லாம் நம்ப மாட்டேன். யாராவது பேய் ஸ்டோரி சொன்னா கூட சிரிச்சு கேலி பண்ணுவேன். ஆனா அந்த ஒரு இரவு என் லைஃப் முழுக்க மாறுச்சு. அது நவம்பர் மாதம். எக்ஸாம் இன்னும் 2 வீக்ஸ் தான் இருந்தது. அதனால டெய்லி ஈவினிங் லைப்ரரி போய் ஸ்டடி பண்ணிட்டு லேட்டா வீடு வருவேன். அன்னைக்கும் கிளம்பும்போது அம்மா சொன்னாங்க, பிரியா, லேட் ஆகாதம்மா, இரவு நேரத்துல தனியா வராத. நான் யூஷுவலா சிரிச்சிட்டு, அம்மா ரிலாக்ஸ், நான் குழந்தையான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுதான் நான் பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஈவினிங் 6 மணிக்கு லைப்ரரி போனேன். ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். டைம் போனதே தெரியல. திடீர்னு டங், ஒரு பழைய மணி சத்தம் கேட்டது. தலை தூக்கி பார்த்தேன். 10 மணி. லைப்ரரி ஆல்மோஸ்ட் எம்டி. சில லைட்ஸ் மட்டும் டிம்மா எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த சைலன்ஸ்ல என் நோட்புக் பேஜ் திருப்புற சத்தம் கூட லவுடா கேக்குது. அப்போ என் டேபிள் பக்கத்துல இருந்த லைட் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சது. ஆன், ஆஃப், ஆன், ஆஃப். கரண்ட் ப்ராப்ளம் போல நான் நினைச்சேன். அடுத்த செகண்ட் படார், ஒரு புத்தகம் கீழே விழுந்துச்சு. நான் பயந்து திரும்பி பார்த்தேன். யாருமே இல்ல. ஆனா அந்த புத்தகம் ஓப்பனா கடந்தது. அதுல ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதியிருந்தது. என் பொண்ணை எங்க? என் பாடி ஃபுல் சில் ஆயிடுச்சு. ஸ்லோவா அருகே போய் பார்த்தேன். அப்போ அந்த லைனுக்கு கீழே இன்னொரு லைன் ஸ்லோவா வந்துச்சு. நீ பாத்தியா அவள? என் கைகள் நடுக்க ஆரம்பிச்சது. திடீர்னு அந்த புக் பேஜஸ் தானாவே திரும்ப ஆரம்பிச்சது. படப், படப், படப். ஒவ்வொரு பேஜ்லயும் ஒரே போட்டோ. ஒரு சின்ன பொண்ணு. லாஸ்ட் பேஜ் வந்ததும் என் ஹார்ட் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அந்த போட்டோல அந்த பொண்ணு பக்கத்துல நானும் நின்னுட்டு இருந்தேன். அந்த போட்டோ எப்போ எடுத்தது எனக்கே தெரியாது. அதே நேரம் தட், 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 யாரோ கால் இழுத்து நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டது. லைப்ரரி உள்ள டார்க் சைட்ல இருந்து. நான் திரும்பியே பார்க்கல. பேகை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஓட ஆரம்பிச்சேன். லைப்ரரி வெளியே லாங் காரிடார் இருக்கும். யூஷுவலா ஃபுல் பிரைட்டா இருக்கும். ஆனா அன்னைக்கு பாதி லைட்ஸ் ஆஃப். நான் ஃபாஸ்டா நடந்தேன். அப்போ காரிடார் முடிவுல யாரோ நின்னது தெரிஞ்சுச்சு. ஒரு பெண் அசையாம நின்னுட்டு இருந்தா. யார் அங்கன்னு கேட்டேன். என் வாய்ஸவே நடுங்குச்சு. அவ ஸ்லோவா தலை திருப்பினா. லாங் ஹேர் ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணியிருந்தது. அடுத்த செகண்ட் கரண்ட் போயிடுச்சு. முழு டார்க். அந்த டார்க்னஸ்ல என் காதுக்குள்ள யாரோ மெதுவா பேசுற மாதிரி கேட்டது. அவள பாத்துட்டியா? அந்த வாய்ஸ் என் பின்னாடியிலேந்து வரல. என் அருகிலேயே யாரோ நின்னு பேசுற மாதிரி இருந்தது. நான் பேனிக் ஆகி வால் டச் பண்ணிக்கிட்டே ஓடுனேன். திடீர்னு கரண்ட் வந்துச்சு. திரும்பி பார்த்தேன். அந்த பெண் காணோம். ஆனா வால்ல வெட் ஹேண்ட் மார்க்ஸ் இருந்தது. அது மனித கை மாதிரி இல்ல. ஸ்கூல் வெளியே வந்தேன். ரோட் ஃபுல் எம்டி. யூஷுவலா அந்த ஏரியா பிஸியா இருக்கும். ஆனா அன்னைக்கு ஒரு நாய் கூட இல்ல.
நான் ஹெட் டவுன் பண்ணிட்டு ஃபாஸ்டா நடந்தேன். அப்போ ஸ்ட்ரீட் லைட் கீழ என் ஷேடோ தெரிஞ்சுச்சு. ஒரு ஷேடோ மட்டும் இல்ல, 2. என் பக்கத்துல யாரோ நடந்துட்டு இருந்தாங்க. ஸ்லோவா தலை தூக்கி பார்த்தேன். என் முன்னாடி ஒரு பெண் நடந்துட்டு இருந்தா. ஒயிட் ட்ரெஸ், கிழிஞ்சு டர்ட்டியா இருந்தது. அவன் நடக்கிறதுல ஏதோ ராங்கா இருந்தது. அப்போதான் கவனிச்சேன். அவ கால்கள் தரையையே டச் பண்ணல. மிதந்துட்டு போயிட்டு இருந்தா. என் உடம்பே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவ கழுத்துல ஒரு ஓல்டு போட்டோ தொங்குச்சு. ஒரு சின்ன பொண்ணு போட்டோ. திடீர்னு அவ நின்னா. நானும் நின்னேன். மெதுவா திரும்பினா. அவ ஃபேஸ பார்த்ததும் என் உயிரே போயிடுச்சு. ஐஸ் ஃபுல் ஒயிட். கண்ணீர் ஸ்டெயின் சீக்ஸ்ல இருந்தது. அவ மவுத் ஓபன் பண்ணி கேட்டா, என் பொண்ணு உனக்கு தெரியுமா? அவ எங்க இருக்கா? அந்த வாய்ஸ் நார்மல் இல்ல. கிணற்றுக்குள்ள இருந்து பேசுற மாதிரி எக்கோ ஆயிடுச்சு. என் லெக்ஸ் மூவ் ஆகல. என்ன பண்றதுனே தெரியல. பயத்துல நான் ரேண்டமா ஒரு டிரெக்ஷன் காட்டினேன். அங்க அங்க போங்க. அவ ஸ்லோவா திரும்பி நடந்தா. நான் அந்த சான்ஸ்ல ஓட ஆரம்பிச்சேன். அப்போ பின்னாடி இருந்து ஒரு ஸ்கிரீம் கேட்டுச்சு. அவள் இங்கே இருக்காள். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கண் திறந்தப்போ வீட்ல இருந்தேன். அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நாள் காலை என் பெட் பக்கத்துல அந்த ஓல்டு போட்டோ இருந்தது. அதுக்கு பின்னாடி எழுதியிருந்தது, ஈடன் ஹில் ஸ்கூல், 1998. மை டியர் டாட்டர் அஞ்சலி, ஃபார் எவர் வித் யூ. அம்மா அகதா. பின்னாடிதான் தெரிஞ்சது, 1998ல அந்த ஸ்கூல்ல படிச்ச அஞ்சலின்னு ஒரு 10 வயசு கேர்ள் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாளாம். அவளோட அம்மா அகதா டெய்லி ஸ்கூல் முழுக்க மகள தேடி அலைய ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நாள்ல மென்டல் பேலன்ஸ லூஸ் பண்ணி அவங்களும் இறந்துட்டாங்க. அதிலிருந்து அம்மாவும் மகளும் ஒருத்தர ஒருத்தர் தேடி இன்னும் அலைஞ்சிட்டு இருக்காங்களாம். அந்த போட்டோவை நான் பர்ன் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா தீயே பிடிக்கல. அதுக்கப்புறம் போட்டோல இருந்த அஞ்சலி ஃபேஸ் ஸ்லோலி மாற ஆரம்பிச்சது. அது அஞ்சலி இல்ல, அது என் சைல்ட்ஹுட் போட்டோ. என் கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. போட்டோ பின்னாடி புதிய வேர்ட்ஸ் வந்துச்சு. அகதா ஃபவுண்ட் யூ. அந்த நாள் முதல் ஒவ்வொரு இரவும் 10 மணிக்கு என் ரூம் டோர் வெளியே தட் தட் தட்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. முதல் சில நாட்கள் நான் டோர் தொறக்கவே இல்ல. ஆனா ஒரு நாள் தைரியம் பண்ணி கதவை தொறந்தேன். வெளியே யாருமே இல்ல. ஆனா தரையில் ஈரமான காலடிச் சுவடுகள் மட்டும் இருந்தது. அது ஸ்லோலி என் ரூம்குள்ள வந்து கொண்டிருந்தது. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் என் பெட்டு வர வந்திருந்தது. அதுக்கு பிறகு அன்று இரவு நான் தூங்கவே இல்ல. காலை எழுந்தப்போ என் மிரர்ல ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதப்பட்டிருந்தது. இப்போ அவள் உன்னை தேட மாட்டாள். ஏன்னா அவள் உன்னோடவே இருக்கிறாள்.